தமிழர் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துகள். ஓம் ஸ்ரீ ஜெய் ஆஞ்சநேயா என்று அழைத்தாலே போதும், கூப்பிட்ட குரலுக்கு கும்பிட்ட கைகளோடு நம்மை தேடி வந்து நம்மை அரவணைத்து எல்லா பலங்களையும் நமக்கு வாரி வழங்குபவர் பராக்கிரம பலசாலியான ஸ்ரீ மகாவீர ஆஞ்சநேயர். அஞ்சனை மைந்தனாம் சிரஞ்சீவி ஆஞ்சநேயரை நாம் வழிபட்டால் நம் வழிமுறைகளை நல்வழிப்படுத்துவார். ஆஞ்சநேயரை நம்பிக்கையோடு வழிபட்டோமானால் தன் நம்பிக்கையோடு நம்மை வீரநடை போடச் செய்வார். தமிழ்நாட்டில் நாம் எல்லா ஆலயங்களிலும் வீற்றிருக்கும் ஸ்ரீ வீர ஹனுமானுக்கு ஹனுமன் ஜெயந்தி விழாவை மார்கழி மாதத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடி வருவதை பார்த்து வருகிறோம். அதே சமயத்தில் ஹனுமன் ஜெயந்தி திருவிழாவை 21/12/2014 அன்று மலேசிய திருநாட்டின் பிரிக்பேல்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாவீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஹனுமன் ஜெயந்தி திருவிழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடினார்கள். அன்று அதிகாலையே ஹனுமனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதிகாலை 5 மணி முதல் இரவு 12 மணி வரை அன்னதான பிரசாதம் வழங்கினார்கள். கிட்டத்தட்ட 20,000 ஆன்மீக பெருமக்கள் கலந்து கொண்டு ஹனுமன் ஜெயந்தி விழாவை கண்ணார கண்டு ஸ்ரீ மகாவீர ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர். மலேசியாவின் பிரிக்பேல்டில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாவீர ஆஞ்சநேயரை வணங்கினால் மலை போல் நமக்கிருக்கும் மனக்குறை பனி போல் விலகிவிடும். இந்த ஸ்ரீ மகாவீர ஆஞ்சநேயரின் பார்வை நம் மீது பட்டாலே போதும், குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கும், குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை எல்லாம் நம்மை விட்டு விலகி நாம் வேண்டியதை வேண்டியபடி நிறைவேற்றிக் கொடுப்பார் ஸ்ரீ மகாவீர ஆஞ்சநேயர். மிக பெரிய வல்லமை வாய்ந்த ஸ்ரீ மகாவீர ஆஞ்சநேயரின் ஹனுமன் ஜெயந்தி திருவிழாவைத்தான் நாம் நம்முடைய தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் காணப்போகிறோம். குணார்ணவம் விதீந்திர பிரணமம் வந்தே ரம்யஜா மாதுரம் முனிம் அதுலிதவலதாமம் ஹேமசைலாபதேகம் நுஜவன கிருஜானும் ஞானினாமக்ரகண்யம் சகல குணநிதானம் வானராநமதீஷம் ரகுபதி பிரியபக்தம் பாதஜாதம் நமாமி. அன்பார்ந்த ஆஸ்திக பக்தமையன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் தற்பொழுது மலேசிய திருநாட்டிலே கோலாலம்பூர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரஹனுமான் ஆலயத்தில் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஆலயமானது கோலாலம்பூர் நகரின் மையப்பகுதியிலே அமைந்துள்ளது. கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக மலேசியாவிலே தனிப்பெரும் கோயிலாக ஆஞ்சநேயருக்கு என்று தனி கோயிலாக இக்கோயில் அமையப்பெற்று பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டு வருகின்றார். இந்த ஆலயத்தில் மட்டுமே மலேசியாவிலே ஆஞ்சநேயரின் நேர் எதிர்பார்வையிலே சனீஸ்வர பகவான் அமையப்பெற்று நவகிரக சந்நிதி அமையப்பெற்று சனி தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி பெறும் ஸ்தலமாக மலேசியாவிலே விளங்கி கொண்டிருக்கிறது. அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதாஞ்சனேயா காத்தருள் புரிந்திடு ஹனுமானே தேற்றிடு ஏற்றிடு மாருதியே. அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதாஞ்சனேயா பிரம்மச்சாரிய ஹனுமானே சின்ன திருவடியே மாருதியே. நமது ஆலயத்தின் விசேஷமான நிகழ்வு என்னவென்றால், வருடந்தோறும் மார்கழி மாதத்தில் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வந்த ஹனுமன் ஜெயந்தி ஆகும். ஹனுமனுடைய நட்சத்திர தினம். ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு சுவாமிக்கும் பிறந்த நாட்கள் வருகிறது. அதை விமர்சையாக கொண்டாடுவார்கள். நமது ஆலயத்திலும் கடந்த பல வருடங்களாக முன்பெல்லாம் கொண்டாடி கொண்டு வந்தோம். தற்பொழுது அவ்வாறு இல்லாமல் ஆஞ்சநேயர் இன்னும் நம்முடன் வாழ்ந்து வருகின்றார் என்ற ஒரு சிரஞ்சீவி பட்டம் ஆஞ்சநேயருக்கு உண்டு. இன்னமும் நம்முடனே வாழ்ந்து வருகிறார். இமயமலை சாரலிலே ஆஞ்சநேய பெருமான் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நம் இந்து மதத்தில் இருக்கிறது. அதை ஸ்ரீ ராமபிரானே சொல்லி இருக்கிறார். அப்பேற்பட்ட வாழும் தெய்வமாகிய ஆஞ்சநேய பெருமானுக்கு நமது ஆலயத்திலே மிக விசேஷமாக மற்ற ஆலயங்களைப் போல் இல்லாது, மற்ற ஆலயங்களிலே
பிறந்த நாள் என்பது பூஜைகளுடன் நடைபெறும். நமது ஆலயத்தில் அவ்வாறு இல்லாமல் பூஜைகளுடன் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு மனிதருக்கும் பிறந்தநாள் ஏற்படும். பிறந்த நாளின் போது நாம் அன்பளிப்புகளை கொண்டு அந்த நண்பர்களுக்கு கொடுத்து அவர்களிடமிருந்து ஆசி பெறுவோம். அவ்வாறு இல்லாமல் வாழும் தெய்வமாகிய ஆஞ்சநேய பெருமான் அவருடைய பிறந்த நாளிலே இந்த பொதுமக்கள் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும், ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும், வாகனத்தில் போகும்போது பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆஞ்சநேய ஜெயந்தி அன்று காலை மாலை இருவேளையும் ஹோமங்கள் நடைபெற்று 48 நாட்கள் ராமாயண மகாபாரத இதிகாசத்தில் சொல்லப்பட்ட ஹனுமனின் விரத கயிறு 13 முடிச்சுள்ள ஹனுமனின் விரத கயிறானது கடந்த பல ஆண்டுகளாக நம்ம ஆலயத்திலே பூஜை நடைபெற்று ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த 13 முடிச்சுள்ள ஹனுமனின் விரத கயிறானது மகாபாரத காவியத்திலே பாஞ்சாலியானவர் இழந்த செல்வத்தை பெற வேண்டும், இழந்த ராஜ்யத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே 48 நாட்கள் பாஞ்சாலியானவர் அந்த விரத கயிறை கையில் கட்டி கொண்டு 48 நாட்கள் விரதம் இருந்தார். அதுபோல சீதையானவர் ராமபிரான் தன்னுடன் சேர வேண்டும், இழந்த ராஜ்யத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஹனுமனின் ஆணையின் கீழிலே 48 நாட்கள் அந்த 13 முடிச்சுள்ள விரத கயிற்றை அணிந்து கொண்டு விரதமிருந்து சிரமேற்கொண்டு செய்த காரணத்தினாலே இழந்தவற்றை பெற்றார். அதுபோல் அனைத்து மக்களும் அனைத்து சந்தோஷங்களையும் பெற வேண்டும், வாழ்க்கையில் சிறப்புகளை பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே ஹனுமனின் விரத கயிறானது நமது ஆலயத்தில் மட்டுமே இது போன்ற ஒரு சிறப்பான ஏற்பாடை செய்து பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றது. அறம்பொருள் இன்பம் வீடனும் 4 பழங்களை தருகின்ற ரகுகுல திலகம் மாசிலா ராமன் புகழ்தனை பாடவே குருதேவர் பதம் நமஸ்தே நமஸ்தே. இன்னைக்கு இந்த மலேசியாவில் ஃப்ரிக்பேரில் அமைஞ்சிருக்கிற வீர ஹனுமான் ஆலயத்தில் காலையில் விடிகால 5 மணியிலிருந்து நாங்கள் இருக்கோம். ஒவ்வொருவரும் சாரசாரையாக வந்து அவ்வளோ தூரம் இறைவனை வேண்டிக் கொண்டு நல்ல உணவு அருந்தி ஒரு குடும்ப விழாவாக இதை கொண்டாடிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் அதை பற்றி சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். புராண காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அதாவது அவருக்கு என்றும் சிரஞ்சீவி, அவருக்கு இறப்பே இல்லை, இன்னும் கலியுகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையோட இன்றைக்கி வந்து அவர் பிறந்த நாள் நம்ம செஞ்சுட்ருக்கோம். அவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளோட ஒரு தந்தையா அண்ணனா நம்மளோட இருந்து நம்மளுக்கு வந்துட்டு வழி நடத்திக்கிட்டு நம்மளுக்கு ஒரு உணர்வு. ஸோ இப்போ அந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாமே அந்த உணர்வோடு தான் வராங்க. ஏன்னா அவர் இருக்கிறாரு, ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்காரு மட்டும் மக்களுக்கு புரியுது. அதை புரிகிறனால வந்து அவங்க வந்து தேடி அவங்களா நடக்க முடியாதவங்களும் நடந்து வந்து வயசானவங்களும் வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் மேலே அவர் உள்ள பக்தி, அவர் மேலே உள்ள நம்பிக்கை, இதை வந்து என்னென்னா முக்கியமாக சொல்லணும்னா நம்பிக்கை தான் சொல்லணும். ஏன்னா நம்பிக்கை இருக்கிறதுனால எல்லாமே தேடி வராங்க. இன்றைக்கி விடிய காலையில் 4:30 மணிக்கிட்ட நம்ம இந்த பூஜையை ஆரம்பித்தோம். 4:30 மணிக்கே கூட்டம் கூடினது. அது இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெஸ்ட் நாள். ஆனால் இருந்தாலும் அவரை பார்க்கணும், அவரோட அந்த விரத கயிறை பெறணும்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ பேர் இன்றைக்கி மக்கள் வந்துட்டு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஒரு எஸ்டிமேஷன் ஒரு 6,000-7,000 பீப்புள் வந்திருப்பாங்க. இன்னும் வர சாத்தியம் இருக்குது. ஏன்னா அது ஈவினிங் நாங்கள் இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறோம். ஸோ ஆனால் இருந்தாலும் ஏன் வராங்க, என்ன காரணம் அப்போ நம்ம கேட்கும் போது, ஏன்னா ரொம்ப பேரை நம்ம கேட்கும் போது நம்ம தெரிஞ்சது என்னென்னா அவர் செய்கிறாரு, சில நல்ல விஷயங்கள் நடக்குது, சில நல்ல இதுங்கள் அவங்களுக்கு நினைக்கிறது நடக்கிறனால, பிள்ளைங்களுக்கு படிப்பு நல்லா வரனால, ஸோ அவங்க வேணுனது எல்லாமே வந்து நடக்கிறனால, அந்த கோரிக்கை நடக்கிறனால எல்லாம் இங்கே வந்து அவருக்கு ஒரு நன்றி செலுத்தணும்னு. ஸோ அதே மாதிரி எங்களோட உணர்வுப்படி அவர் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காரு, இன்னும் இருக்கிறாரு, கூட இருக்கிறாரு. அதனால் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் வந்து எப்படி ஒரு பிறந்த நாள் நம்ம வந்து ஒரு தந்தை கொண்டாடுவோமோ அதே தான் நம்ம இன்றைக்கி கொண்டாடணும். இந்த ஆஞ்சநேயருடைய கோயிலில் உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்களேன்.
இந்த கோயிலில் கிடைக்காத அனுபவம்னு சொல்ல முடியாது. சொல்லப்போனால் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த கோயிலுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கலாம். கஷ்டத்தோடு வர இந்த கோயிலுக்கு மக்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் உதவி செய்யாமல் என்றைக்குமே இருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த கோயிலில் வந்து கையில் 10 காசு இல்லாமல் வந்து இன்றைக்கி லட்சாதிபதியானவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கேட்டதை கொடுக்குற ஆஞ்சநேயர் என்றைக்கும் நம்மளுக்கு துணையாக இருப்பார். சில பேர் சொல்லுவாங்க பொம்பளாளுன்னா ஆஞ்சநேயரை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி. நான் இது வரைக்கும் ஆஞ்சநேயர் தான் எனக்கு உலகம். ஆஞ்சநேயர் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் என்னோடய அப்பா மாதிரி அண்ணன் மாதிரி எல்லா இடத்துலையும் அவரை தான் நான் மெயினாக நினச்சிருக்கேன். அவரை மாதிரி ஒரு சக்தி வாய்ந்தவர் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நம்மளுக்கு சோதனையை நிறைய கொடுப்பாரு, அதே சமயம் நம்மளை சாதிக்கவும் வைப்பார். சொல்லப்போனாக்கா நான் வந்து இந்த கோயிலில் வந்து தான் வேலை தேடி கிடச்சிது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நிறைய வேலைகளை பிரச்சனை இருந்தப்பையும் சமாளித்தது. நான் வந்து மலேசியா புத்தக இடத்துல வந்து இடம் பெற்றிருக்கேன். மிகப்பெரிய கோலம் போட்டு கின்னஸ் சாதனை படித்த ஒரு பொண்ணு. கஷ்டமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி எனக்கு கஷ்டம் வரும்போது வந்து அழுவேன், அவரோட திட்டுவேன். சில சமயம் சந்தோஷம், அதே சமயத்தில் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும்போது எனக்கு அவர்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது அவரோட பிறந்த நாள் இல்லை, என்னோட பிறந்த நாள் மாதிரி அவ்வளோ ஒரு அனுபவத்தில் சொல்லலாம். அவரை மிஞ்ச யாருமே இருக்க முடியாது. அவரை கும்பிடாதவங்களுக்கு வந்து அது பெரிய இழப்புன்னு நான் சொல்லுவேன். நமது ஆலயத்தின் விசேஷத்தை பற்றி கூறும் பொழுது, நமது மூலஸ்தானத்திலே அமையப்பட்டுள்ள ஸ்ரீ வீரஹனுமானவர் பஞ்சமுக ரூபங்களிலே அனைத்து 5 ரூபங்களையும் உள்ளடக்கிய வீரஹனுமாராக காட்சி தருகின்றார். பஞ்சமுக ரூபத்திலே கல்விக்கு அனைத்து வித உதவிகளையும் செய்யக்கூடிய ஹயகிரிவர் அவதாரமாகவும் நமது வீரஹனுமான் அருள்பாலித்து வருகிறார். அந்த வகையிலே பள்ளி தேர்வு எழுதச் செல்லும் மாணவ மாணவிகள் அனைவரும் நமது வீராஞ்சநேயரை வணங்கி தேர்வுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு தேர்வினால் ஏற்படக்கூடிய பயங்களை அனைத்தையும் நிவர்த்தி செய்யும் விதமாக நமது ஆஞ்சநேயர் கூட இருக்கின்றார். நான் இங்கே வந்தப்போ நான் குறைவான படிப்பு தான் இருந்துச்சு. இங்கே வந்தோன்னு நான் நல்லா கும்பிட்டோன்னே எக்ஸாமில் கொஞ்சம் குறைவாக எடுத்து இங்கே வந்து நல்லா கும்பிட எனக்கு நிறையா வந்து மார்க்ஸ் நிறையா கிடச்சி எனக்கு பெருமை கிடச்சிச்சு. ஆஞ்சன்ட்டு போய் வேண்டாம் எனக்கு நல்லா படிப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் தைரியத்தை கேட்டால் தைரியத்தை நல்லா கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப படிப்பில் ரொம்ப உதவி பண்ணுவார். ஆஞ்சநேயரை நீ வந்து எப்பவுமே கும்பிட்டு இருப்பியா? ஆமாம், என் வீட்டில் கூட சாமி இருக்காரு. சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வரேன். சொந்த அப்பா மாதிரி எனக்கு எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே வர்ற அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து வேறு எந்த கோயிலையும் எனக்கு கிடைக்கல. ஸோ இங்கே அதனால் இங்கே வந்தால் திருப்தியாக இருக்குது. இன்றைக்கி அவர் பிறந்த நாள். ஸோ எல்லாரையும் ப்ளஸ் பண்ணட்டும். நமது வீர ஆஞ்சநேயர் ஆலயத்திலே நமது ஆஞ்சநேய பெருமானுக்கு மிக விசேஷமாக வெற்றிலை மாலை, வடை மாலை, அதுபோல் வெண்ணெய் காப்பு, பழ மாலை போன்றவைகள் சாற்றப்பட்டு வருகிறது. வெற்றிலை மாலையானது ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் சீதா பிராட்டியை அசோகவனத்திலே சந்தித்த பிறகு அவருடைய வெற்றியை பாராட்டும் விதத்திலே சீதா பிராட்டிக்கு ஆஞ்சநேயருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. சீதா பிராட்டியானவர் வெற்றிலை தோற்றத்திலே அமர்ந்திருக்கின்றார். ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானை பாராட்ட வேண்டும், அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற விதத்திலே தன் தலைக்கு மேலே உள்ள வெற்றிலை கொடியை பறித்து அவரை ஆசீர்வதிக்கிறார். நீ சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்று ஆஞ்சநேய பெருமானை சீதா பிராட்டியானவர் ஆசீர்வதிக்கிறார். அப்பேற்பட்ட வெற்றியை நாட்டிய ஆஞ்சநேய பெருமானுக்கு நம்முடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய வேண்டும், நமது எண்ணங்கள் யாவும் வெற்றியடைய வேண்டும், நமது செயல்கள் யாவும் வெற்றியடைய வேண்டும், நாம் தொடங்கும் ஒவ்வொரு செயல்களும் வெற்றி பெற்று பூரணத்துவம் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக, தன் எண்ணத்தை நிறைவேற்றும் விதமாக ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றப்பட்டு வருகிறது. நிறைய கடவுள் இருக்காங்க. அவங்களெலாம் கும்பிடும்போது ஒரு கடவுளை கும்பிடுற ஒரு அந்த பயபக்தி ஒன்று இருக்கும்.
அது என்னமோ தெரியாது, ஹனுமானை கும்பிடும்போது மட்டும் வந்து மனசில் வந்து ஒரு நண்பர்கிட்ட பழகிற மாதிரி ஒரு இணை புரியாத ஒரு பாசம் அந்த மாதிரி சொல்லலாம். ஹனுமான் வந்துட்டு மிக சக்தி உடைந்தவர். ஸோ நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு கடவுள். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்க்கவே ரொம்ப வீரமாக உள்ளவர். ஸோ ஒரு நம்பிக்கை, ஒரு வீரத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறவராக இருக்கு. கஷ்டம் வந்தாலும் வராவிட்டாலும் என்றுமே ராமன் நாமத்தை என்றுமே நம்ம ஜெபித்து கொண்டிருந்தால் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று சொன்னாலே எங்கிருந்தாவது அனுமான் ஓடி வந்து நம்ம எல்லோரையும் காப்பாற்றுவார். இது சத்தியம். ஆஞ்சநேயோட அனுகிரகம் கிடைச்சது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு புண்ணியம். அது இந்த கோயிலுக்கு வர்றதுனால என்ன புண்ணியம்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே வந்து மக்கள் வர்றது அவங்கள பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு கோயிலுக்கு நம்ம ஏன் வரோன்னா, நம்மளுக்கு ஒற்றுமை வளரணும், பக்தி வளரணும். அது ரெண்டுமே இங்கே ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கிறனால இந்த கோயிலுக்கு வாரம் வர்றது எங்களுக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம். ஏதாவது ஒரு காரியம் நடந்து மனசு கஷ்டப்பட போனால் அது கண்டிப்பாக நடக்குது. ஒரு தடவை நடக்கலான்னா மறுதடவை நம்மளுக்கு இன்னைக்கு காலையிலுக்குள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணுன்னு தான் மனசில் தோணுச்சு. குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். காரணம் என்னோட அப்பா வந்து அப்பா இருக்கிற காலத்தில் வந்து அப்பா வந்து ரொம்ப ஆஞ்சநேயர் ரொம்ப கும்பிடுவார். ஸோ அது ஒரு காரணம். இப்போ அவர் இல்லை, நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். ஒரு சின்ன கோயிலாக தான் இருந்தது ஒரு டைமில். ஸோ நான் வந்து இடையில சொல்கிறேன், எப்படி நாங்கள் ஒரு குரூப்பாக எடுத்து ஒரு சின்ன வயசுலேருந்து இதை வந்து எப்படி நம்ம சேல் பண்ணிக்கணும்னா, ஒரு காலத்தில் வந்துட்டு இந்த கோயில் வந்துட்டு ரொம்ப ஒரு எளிமையான கோயில். காசே இல்லாமல் எப்படி செய்கிறது, என்ன மாதிரி போகிறது, எப்படி பண்ணுறதுன்னு ஒரு விஷயமும் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு அந்த வயசு இல்லை, அந்த அனுபவம் இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து ஆஞ்சநேயருக்கு செய்யணும், அவருக்கு பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அவர் மேலே நான் வச்சு நம்ம வந்துட்டு அந்த நம்பிக்கையோடு வந்து செயல்பட்டு வரும்போது வந்து நிறைய வேலைகள் செஞ்சோம், நிறையா பூஜைகள் செஞ்சோம். ஆனால் இருந்தாலும் அந்த தொகை வந்து எங்களுக்கு வந்துட்டு அது பத்தாது. ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு அது இதாக வராது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக செய்யணும், ஆனால் எல்லாமே ரெடி பண்ணி, ஆனால் அதுங்களுக்கு வந்துட்டு அந்த காசு நம்மளுக்கு அது சரியாக பத்தாதனால சில வேலைகள்லாம் நம்ம நிப்பாட்டி வச்சோம். ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, அது ஆரம்பிக்கிற டைமில் ரொம்ப இடர்கள் வந்து என்னாலே செய்ய முடியாமல் சூழ்நிலையில் போகும்போது ஒரு நாள் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட வந்துட்டு நான் வந்து பேசும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒன்று நீங்கள் வந்து அந்த காசை கொடுங்க, நான் அந்த கோயிலை உருவாக்குறேன். இந்த காசு இல்லைன்னா என்னை விட்டுருங்க, நான் வந்துட்டு இதில் நான் சம்மந்தப்படலை. ஏன்னா சம்மந்தப்பட்டாலும் இது வந்து பெரிய தொகை என்னால் செய்ய முடியாது. நான் என்னோடய வாழ்க்கைக்கே நான் போய் என்னோட இதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அடுத்த நாளே எனக்கு வந்து ஒரு கோயிலேருந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு காசோலியை 10 அருளி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதுவும் நான் என்ன நினச்சேன்னா வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து ஆஞ்சநேயர் வந்து நான் சொன்னது அவருக்கு விளங்கியிருக்கு, அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு எனக்கு உணர்வு வந்துச்சு. அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 50 வரைக்கும் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட கோயில். இன்றைக்கி எத்தனையோ மில்லியன் நாங்கள் வந்து செலவு பண்ணி இந்த கோயிலை கட்டியிருக்கோம். ஸோ அதுதான் இதில் ஒன்ற பெரிய விஷயம். இதில் வந்து என்ன நம்பிக்கை தான் இதில் முக்கியமான காரணம். முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் அதை முடிக்கணும்னு அவர் சொன்னார். ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி என்னை கேட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு அவ்வளோ பக்தர் வந்து அந்த பக்தர் தான் வந்து இன்றைக்கி வந்து அந்த கோயிலுக்கே ஒரு முதுகெலும்பாக இருந்து அந்த கோயிலை இன்றைக்கி உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் 2வது எங்கள் தலைவர் ஆஞ்சநேயர் வந்துட்டு அவரும்